போகாம இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தூங்கக்கூடிய போஸ்டர் என்ன மாதிரி தூங்குறோம் அப்படின்றத கொஞ்சம் நீங்க வந்து நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களோட ஹீமோகுளோபின் கவுண்ட் பாருங்க. நீங்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 13.5 கிராம், அரௌண்ட் 13 இருக்குது அப்படின்னா ஓகே. 8, 7 அப்படிலாம் இருக்கு அப்படின்னா இரும்பு சத்துள்ள உணவு முறைகள் அப்படின்றத எடுக்கணும். அதுக்கடுத்து போதுமான ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா நரம்புகள் சத்து அடையணும் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவு முறைகள் எடுக்கணும். நரம்புகள் பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் எது அப்படின்னா முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, வல்லாரை, அதுக்கப்புறம் வந்து ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பசலைக்கீரை, இதெல்லாம் நரம்புகளை சத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சீட்ஸ், இது பயிறு வகைகள், இதெல்லாம் நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும். இப்படி நாங்க வந்து பாருங்க ஒரே முட்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியாது. நாங்க நரம்பு சத்து அடையணும் அப்படின்னா ஏதாவது சிம்பிளா ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் சொல்றேன். அதுக்கும் மேல உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா, பிபி ஃபிளக்சுவேட் ஆகுதா, அதையும் பார்த்துக்கோங்க. பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது திடீர்னு பயங்கரமான தலைவலி வரும், வேர்த்து வேர்த்து ஊத்தும், இந்த மாதிரி கை கால் மறுத்து போறதும் உண்டு. சோ இத்தனை காரணங்கள் இருக்கு. உணவு முறை அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளா பண்ணணும் அப்படின்னாங்க, டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. இந்த கீரையிலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, வல்லாரக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி கீரைகள், பருப்பு கீரை, இந்த மாதிரி கீரைகள் ரெகுலரா எடுத்துக்கணும். வாரத்துல 2 நாள் பிரண்டை சட்னி எடுத்துக்கோங்க. பிரண்டை சட்னி இல்ல பிரண்டை ஊறுகாய், இந்த மாதிரி பிரண்டை சார்ந்த விஷயங்கள் எடுக்கும் போது இந்த வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட எலும்புகளும் நரம்புகளும் பலப்படும் அப்படின்றது ஒண்ணு. நம்ம